கிருஷ்ணா அண்ணன், வணக்கம் பெருவா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓரளவு பரவாயில்லை. உடல்நிலை சற்று அவ்வளவு சரியாக இல்லை, ஆனால் ஓகே. கடந்த வாரம் நாங்கள் மேற்கொண்ட செவ்வியில் சுமார் 3000க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதை விட தொலைபேசி ஊடாகவும் தனிப்பட்ட வகையிலும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த செவ்வியானது அதிகளவு உணர்ச்சி வெடிப்பு, கோபம், வெறுப்பு, மொழி அரசியல், தனிநபர் மற்றும் இன அடிப்படையிலான தாக்குதல் மற்றும் இன அடிப்படையிலான தாக்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இருந்தும் இந்த கருத்துக்கள் பல கோபமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இருப்பதற்கான காரணத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மேற்கொள்ளும் விடயங்கள் எவரையும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதில் சில பேர் தனிப்பட்ட அவமதிப்பு, இழிவு சொற்கள், மனித மரியாதையை மீறும் சொற்றொடர்களென இந்த கருத்து பகுதியில் காணப்படுகிறத நீங்களும் பார்த்திருப்பீங்கள். இவற்றையெல்லாம் தாண்டி திரு போல் திருமாவளவனின் தம்பி அல்லது அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினர் வன்னியரசு போன்றவர்கள் வெளிநாடுகளில் உள்ள போராளிகளுடன் கதைத்து தங்களுக்கு இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தியவர்கள் திரு காசி அண்ணன் அவர்களும் மற்றும் விடுதலை புலிகளின் முக்கியமான உறுப்பினர்களும் என்று கூறியிருக்கின்றார். எனவே இது தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கின்றேன். எனினும் உங்களது கருத்தை ஒரு குறுகிய நிமிடத்துக்குள் கூற முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு மானிடத்தின் குரலாக நாங்கள் பேச வேண்டிய விடயங்களை, பேச வேண்டிய பேசா பொருளை பேச வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு உரையாடலில் நாங்கள் பேசிய விடயங்கள் பல பேருடைய செவிகளுக்குள் பல புதிய செய்திகளை சொல்லி இருப்பதாகவே தமிழ்நாட்டிலிருந்தும் உலக நாடுகளிலிருந்தும் தாயகத்திலிருந்தும் தொடர்பில் இருக்கக்கூடிய பலர் என்னோடு கதைத்த பொழுது அதை சொல்லியிருந்தார்கள். ஆகவே அதிலிருந்து நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள முடிகிறது. எவ்வாறென்றால், நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவதில்லை, அது எங்களுடைய வேலையும் இல்லை. ஆனால் இந்த விடுதலை புலிகள் சார்ந்தும் தமிழீழ விடுதலை போராட்டம் சார்ந்தும் தமிழ்நாட்டு தலைவர்கள் அவ்வப்போது தங்களினுடைய அரசியல் நலன்களுக்காக சில விடயங்களை பேசுகின்ற பொழுது கடந்து செல்ல முனைந்தாலும் உண்மைக்கு மாறான ஒரு விடுதலை போராட்டத்தின் சிதைவுகளுக்கு காரணமாயிருக்கின்ற செய்திகளை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதன் விளைவாய் கடந்த செவ்வியையும் அதற்கு முதல் நான் எழுதிய 2 கடிதங்கள் சார்ந்தும் ஒரு பரபரப்பான அல்லது கொந்தளிப்பான நிலை உருவானதாக நானும் என்னுடைய நண்பர் குழுமமும் உணர்ந்து கொண்டோம். ஆனால் அந்த கடிதத்தின் வாயிலாக பல செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள பலருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல தலைவர்கள் அதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விடயம், தேர்தல் காலம் என்பதால் தலைவர்கள் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு செய்தியை உருவாக்கி கொள்ளுவார்கள், அப்படித்தான் இது என்று. அதில் வேதனைக்குரிய ஒரு விடயம் என்னென்றால், எங்களோடெல்லாம் தொடர்பில் இருக்கக்கூடிய சகோதரர் வன்னியரசு ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை அவருடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியதை நியாயப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை செய்ய முனைகின்றார். அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக இதை பேச வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த உரையாடலினூடாக நாங்கள் பல தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு, பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு
இலங்கைக்கு வந்து போகின்ற அல்லது தமிழர் தாயகத்திற்கு வந்து போகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் கோலோச்சிய காலத்தில் தமிழீழ மண்ணுக்கு வந்து போகின்ற தலைவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பேசுகின்ற விடயங்களின் உண்மைத்தன்மையின் நிலைகளை ஓரளவுக்கு நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம் என்றே நம்புகிறேன். அதற்கு உங்களுடைய இந்த பணியும் சிறப்பாக அமைந்தது. அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி கிருஷ்ணா.